ஆள்கடத்தல் வழக்கு விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் ஆஜராக நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆள்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஆணையிட்டிருக்கிறது. ஆள்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராம் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆள்கடத்தலுக்கு உதவியதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் ஆஜராக உத்தரவிட்டு இந்த வழக்கானது பிற்பகல் 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கின் விவரம். திருவள்ளூர் மாவட்டம் காளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தனுஷ் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞனுடைய அந்த தனுஷனுடைய சகோதரரை புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏமான பூவை ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது. காதல் விவகாரத்தில் இளைஞரை கடத்தியதாக கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு நேற்று ஒரு அவசர வழக்காக தொடர்ந்திருந்தார். ஆனால் அந்த வழக்கை இன்று விசாரிப்பதாக நீதிபதி வேல்முருகன் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று விசாரணை நடைபெற்றது. அந்த பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபான் ஆஜராகி வாதிட்டார். அதுல இந்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பொய்யான வழக்கம் என்றெல்லாம் வாதிட்டார். தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் இந்த வழக்கை பொறுத்தளவு 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்புள்ளதாகவும் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றும், மேலும் இந்த ஏடிஜிபிக்குள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும், வழக்குல ஒரு ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாகவும் அவர் வாதிட்டார். இதுல போலீஸ் கஸ்டடி என்று சொல்லக்கூடிய அந்த போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதனால பூவை ஜெகன்மூர்த்தி கைது செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வேல்முருகன் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் மதியம் 2:30 மணிக்கு இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களை கைது செய்ய வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.